டீம்ல நம்பர் 4 பொசிஷனுக்கு ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதோ இந்த செஞ்சுரி வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க என்ட்ரி போட்டுருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. மெய்டன் ஓடிஐ செஞ்சுரி ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4 பொசிஷனை சின்னதா ஒரு கேப் விட்டு போலாண்டா அப்படின்னு அந்த பக்கமா போனார் ஒருத்தர் இன்ஜுரி காரணத்தினால. அவரோட பேரு ஸ்ரேயஸ் ஐயர். திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து போட்டிகள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு அமேசிங்கான ஒரு அடியை போட்டு ஒரு செஞ்சுரியை கொடுத்து தன்னுடைய ஓடிஐ பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேஜை ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த நாக்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்துட்டு அவருடைய டொமஸ்டிக் கரியர்ல வந்துட்டு மிகப்பெரிய அடிகள் எல்லாம் போட்டிருந்தாலும் அந்த டாப் ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து விஜய் ஹசாரேல வந்துட்டே இருக்கிறாரு. நம்பர் 1 பொசிஷன் நம்பர் 2 பொசிஷன் நோக்கி போயிட்டு இருக்கிற அவருடைய இந்த விஜய் ஹசாரே பயணத்துல வந்து இந்த செஞ்சுரி ரொம்ப முக்கியம் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா விஜய் ஹசாரேவை பொறுத்த வரைக்கும் டாப்பா செஞ்சுரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 15 செஞ்சுரிஸ்ல முதலிடத்தை பிடிச்சிட்டு இருக்கிற வீரருக்கு அடுத்தபடியாக 13 செஞ்சுரிஸ் விஜய் ஹசாரேல போட்ட வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட். அவருக்கு இப்போ ஓடிஐல ஒரு மெய்டன் செஞ்சுரி கிடைச்சிருக்குன்றது நல்ல விஷயம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஓடிஐல ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் அவரால் அச்சீவ் பண்ண முடியல. ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட முடிஞ்சது. பட் அதை தாண்டி நிறைய பண்ண முடியாத ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்த செஞ்சுரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு ஒரு ஜேர்னியை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்த செஞ்சுரியை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கான்பிடன்ஸ் இது ரொம்ப பூஸ்ட் பண்ணிருக்கும். இந்த கான்பிடன்ஸ் ஏன் பூஸ்ட் ஆயிருக்குது அப்படின்னா அது மெய்டன் செஞ்சுரியாலயா இல்ல இது வந்து இந்தியாக்காக அடிச்சிட்டோன்றதுனாலயா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா அடிச்சிட்டோன்றதுனாலயா எதுக்குதான் அப்படின்னா ஒருத்தர் இருக்கிறார் விராட் கோலி, த மாஸ்டர் ஆஃப் ரன்ஸ், ரன் மெஷின், சேஸ் மாஸ்டர் இப்படின்னு பல பெயர்களை கொண்ட நம்பர் 1 ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் திஸ் இரா அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த அதர் எண்ட்ல நின்று கூட விளையாடும் போது அவரை போன்ற ஒரு வீரரோட அந்த பார்ட்னர்ஷிப் 195 ரன் பார்ட்னர்ஷிப் இவர் ஷேர் பண்ணிருக்காருன்ற இது இவருடைய கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ணும். சும்மா கிடையாது. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விளையாடிய மேட்சஸ்லாம் ஒரு ரஜத் பட்டிதர் கூடயோ இல்ல வந்து இவங்க கூடயோ அவங்க கூடயோ பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறதுன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விராட் கோலியோட இவர் இந்த மிடில் ஒரு 195 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுறது இவரோட கான்பிடன்ஸ் எங்கேயோ பூஸ்ட் பண்ணிருக்கும். அடுத்த மேட்ச் வரும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா வருவார். ரன்ஸ் அடிச்சோன்றதை தாண்டி யார் கூட அடிச்சோம், நம்ம யாரோட பார்ட்னர்ஷிப் ஓகே. ஏன்னா மேட்ச் முடிச்சு அவர் பேசுறாரு விராட் கோலியோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டதுன்றது வந்து எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவரே அதை சொல்றாரு. அது அவ்வளவு பெரிய ஆசையா கனவா இருந்திருக்கு அவருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ட்ரீம்ன்றாரு. அப்போ அந்த ட்ரீம் ஒருத்தன் ஃபுல்ஃபில் பண்ணும்போது அந்த பசிங்கிறது இன்னும் அதிகமாகும், யானை பசியா மாறும். ஸோ அப்படிதான் ருத்ராஜ் கெய்க்வாடோட இந்த விஷயத்த நான் பாக்குறேன் ஒண்ணு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து அவருக்கு சூட்டபிளான பொசிஷன். இதுக்கு முன்னாடி அவர் விளையாடினப்பெல்லாம் அந்த நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்ல ஓப்பனிங் விளையாடினப்போ ஓடிஐல வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் விளையாட போறோம், என்ன பண்ண போறோம், ஏது என்னன்றது அவருக்கு செட் ஆகலையா புரியலையா என்னன்னு தெரியல. ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஆனா இந்த நம்பர் 4 பொசிஷன் அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க்கு சூப்பரா சூட் ஆயிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நல்லா பாருங்க, அவருடைய முதல் 60 ரன் 60 பால் அடிக்கிறார். 60 ஆஃப் 60 பால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்றாரு. அடுத்த 40 ரன்கள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 17 பால்ல அவர் அடிக்கிறாரு. 77 பால் செஞ்சுரி. சோ அந்த நெக்ஸ்ட் 17 பால்ஸ் எப்படி அடிக்கிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். சோ அந்த ஒரு நாக் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மிடில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், டைமிங்கா இருக்கட்டும், ரொம்ப பவர்லாம் போட்டு அடிக்காம அவருடைய அந்த ஒரு கிளைட் பண்ணி முக்கியமா வந்து டிரைவ் தான் அவர் நாட் மினிட் ஹிட்ஸ் அந்த ஹிட் பண்றதுங்கிற தாண்டி டிரைவ் பண்ணி அடிக்கிற ஒரு பிளேயர் இவர் அப்படின்றனால வந்துட்டு அது ஸ்கொயர் டிரைவா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், லெக்ல ஆன் டிரைவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு. இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவிக் பவுன்சஸ் அவரால் கேஜ் பண்ண முடியல. அவர் வந்து ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய யாருக்கு இது பவுன்சர் மார்க்கோ யான்சன் எகிரிட்டு போச்சு. பேட் ஐயோ அம்மான்னு வச்சாரு. அதுல பட்டு பால் வந்து பின்னாடி 4ல போச்சு லக்கியா. அதுக்கப்புறமும் அவர் கொஞ்சம் மிஸ்கியூ ஷாட்ஸ் பண்ணாரு. லைட்டா சின்ன சின்ன தவறுதல் அங்க எங்க அப்படின்னா இருந்துச்சு. அது எல்லாமே ஷார்ட் பால் அகேன்ஸ்டா தான் நிறைய இருந்துச்சுன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ குவிக் பவுன்சஸை என்கேஜ் பண்ற அளவுக்கு இவருடைய பேட்டிங் இது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ வேர்ல்டு கப் பத்தி பேசும்போது இந்த மார்க்கோ யான்சன்லாம் இதே மாதிரி 10 மடங்கு போடுவாருங்க. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுவார் ஒருவேளை இஃப் ஹி இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா அந்த ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ அதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு செலக்டர் சைடு வந்து யோசிக்கணும்.
ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த ஷார்ட் பால் குவிக் பவுன்சஸ்ன்ற அந்த இஷ்யூவை தாண்டி மற்றபடி பார்க்கும்போது இஸ் பிரில்லியன்ட். ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா சூப்பரா விளையாடுறாரு, நல்ல ரொட்டேஷன் ஆஃப் பால்ஸ் அங்கே இங்கே போய் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்து போட்டுன்னு சொல்லி ஒரு நல்ல இன்னிங்ஸை விளையாடி இருக்காரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இப்போ இந்த காம்படிஷன் இன்னும் வந்து சூப்பர் ஆயிருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு, இப்போ இவரு கேஎல் ராகுல் மாசா விளையாடி நம்பர் 5 6 ஒரு இடத்த சிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ 4ல ஸ்ரேயஸ் ஐயரை பீட் பண்ணி இவர் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு இது பத்தாது, இதை விட இன்னும் நிறைய பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா இவர் இல்லாம இந்த போட்டியில ஆக்சுவலா ஒரு சைலண்டான ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த போட்டியில இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 நம்பர் 4 பொசிஷனுடைய போட்டியில ஸ்ரேயஸ் ஐயரை பீட் பண்றதுக்கு ருத்ராஜுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க நம்ப முடியாத ஷாக்கிங் ஸ்டாட்ஸோட ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இந்த பிசிசிஐ வாய்ப்பு கொடுக்கல. யோசிச்சுட்டே இருங்க. கிட்டத்தட்ட இந்த ஷாக்கிங் பிசிசிஐ வாய்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி தான் நம்ம சீக்கிரமா நாளைக்கு ஆர் மேபி ஃப்ரைடே ஒரு வீடியோல வந்து நம்ம பேச போறோம். அண்ட் அண்டில் தென் பை பை ஃப்ரம் பாலா. நீங்க சொல்லுங்க ருத்ராஜ் கெய்க்வாடோடைய இந்த நாக் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் சூப்பரா நான் வந்து பார்க்கறது எப்படி இருக்குது உங்களுக்கு. ஓகே பாய். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.